இந்த ஒரு வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க கேட்டிருந்த கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் பத்தி தான் நம்ம வந்து பார்க்க போறோம். நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க. அதுல நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸா இருக்கு. அதுல லைக் வந்து இங்க கல்யாண் ஜுவல்லர்ஸ் பத்தி டீடைலா வந்து கேட்டிருக்கீங்க. ஏன் அப்படின்னா பிரைஸ் வந்து இப்ப கம்மியா இருக்கு. இந்த டைம்ல அண்டர் வேல்யூடா இருக்க மாதிரி இருக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அப்புறம் ஃபினாலெக்ஸ் கேபிள்ஸ் பத்தி டீடைலா அனலைஸ் பண்ண சொல்லிட்டு இந்த வாரத்துல வந்து கொஸ்டின்ஸா இருக்கு. இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் ரிப்பீட்டடான கொஸ்டின்ஸ் வந்து இருக்கு. எல்லாமே ஒன்னு வந்து பாத்துருவோம். சரி, ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் எங்க இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, ஜென்ரல் இருந்து போயிடுவோம். பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ் பாலிசியை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ வந்து ஃபுல் கவரேஜா போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. கண்டிப்பா ஒரு நாள் அதை மேக் பண்ணுவோம். ஏற்கனவே நம்ம பியூர் டேர்ம், அப்புறம் வந்து ஹெல்த், அப்புறம் வந்து ஃபேமிலி ஃப்ளூட் எல்லாமே நம்ம கமெண்ட் பண்ணி ஒரு வீடியோ வந்து பண்ணியிருக்கோம். ஸோ அதை பார்க்காதவங்க செக் அவுட் வந்து பண்ணி பாருங்க. பட் ஆனால் இதை பத்தியுமே டீட்டெயிலான வீடியோ வந்து வரும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இன்டர்நேஷனல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன, அப்புறம் இங்க வந்து யூஎஸ் மார்க்கெட்ஸை தவிர வேற ஏதாவது கண்ட்ரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. கண்டிப்பா வந்து வேற கண்ட்ரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் இருக்கு. இங்க வந்து இன்டர்நேஷனல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னா என்ன அப்படின்னா, நம்ம ஊர் இந்தியால இருந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்க எடுத்துட்டு போயிட்டு அவங்களோட மணியை வந்து யூஎஸ் ஃபண்ட்ஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதாவது யூஎஸ் கம்பெனிஸ்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. பட் ஆனா இந்த இடத்துல இப்போ ஒரு ஆர்பிஐ வந்து ஒரு ரெகுலேஷன் போட்டாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றது இப்போ வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ரூல் வந்து இருக்கு. ஸோ அதனால ஏற்கனவே வச்சிருக்காங்க, ஓன் பண்ணிக்கலாம், செல் பண்ண தேவை. பட் ஆனா புதுசா வந்து இங்க ஃபண்ட்ஸ் வந்து ஆட் பண்ண முடியாது. அதனாலதான் பராக் பாரிக் ஃபிளெக்ஸி கேப் ஃபண்ட்லாம் நல்ல ஒரு ரிட்டர்ன் வந்து கொடுத்துட்டு வருது. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவங்க முன்னாடியே ஆப்பிள் மாதிரி ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டாங்க. யூஎஸ் ஸ்டாக்ஸ்ல அதிகமா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி வச்சாங்க. அதுக்கப்புறமா ரூல் வந்ததுக்கு அப்புறமா அவங்களால ஸ்டேக் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியாது. பட் ஆனா யூஎஸ் மார்க்கெட் ஃபண்ட்ஸ் வந்து இருக்கு. அந்த ஃபண்ட்ஸ்லாம் எப்படி ஆப்ரேட் ஆகும் அப்படின்னா, அங்க இருக்க இடிஎஃப்ஸ் வந்து இங்க ஓன் பண்ணி வச்சுப்பாங்க. அதாவது இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிஸ் அங்க இருக்க இடிஎஃப் வந்து ஓன் பண்ணி வச்சுப்பாங்க. இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டாங்க. சரி, ஓகே. இப்போ இங்க யூஎஸ் மார்க்கெட் தாண்டி வேற என்ன கண்ட்ரிஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து இருக்கு. சைனா கண்ட்ரியோட மார்க்கெட்டுக்கு ஒரு ஃபண்ட் வந்து இருக்கு. அண்ட் நீங்க வேற வேற கண்ட்ரிஸ்க்கு ஃபண்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்கு. அதை நீங்க செக் அவுட் பண்ணி பார்த்தா தெரியும். ஸோ அதை நீங்க பண்ணிட்டு நீங்க ஃபண்ட்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிக்கலாம். அடுத்து கோல்ட் டிடிஎஃப் பத்தி எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அப்புறம் என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் கன்சிடர் பண்ணலாம், அதாவது கோல்ட் டிடிஎஃப் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறோம் அப்படின்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் கன்சிடர் பண்ணணும் அப்படிலாம் கேட்டிருக்கீங்க. அதை பத்தியுமே டீட்டெயிலா ஒரு நாள் அந்த வீடியோ வந்து மேக் பண்ணுவோம். ஸோ இப்போ இருக்கிற ஜென்ரலான கன்ஃபியூஷனுக்கு கோல்ட் டிடிஎஃப் என்ன வந்து பண்ணலாம் அப்படின்ற கேள்விக்கான ஆன்சர் வந்து நிப்பான், அப்புறம் இங்க டாடா கோல்ட் டிடிஎஃப், இல்ல அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி, எஸ்பிஐ இந்த மாதிரி கோல்ட் டிடிஎஃப் நீங்க வந்து ஜென்ரலா கன்சிடர் பண்ணீங்க. அது ஒரு ஸ்டாக் மாதிரி தான். ஸோ இங்க கோல்டு பிரைஸ் எப்படி ஏறுதோ அதே மாதிரி வந்து அந்த ஒரு ETF வந்து ஏறும். கோல்டு பிரைஸ் இறங்கிச்சு அப்படின்னா அதுவும் வந்து இறங்கும். 24 கேரக்டர் எக்ஸாக்டா வந்து ரிப்ளிகேட் பண்ணும். ஸோ அதை மட்டும் இப்போதைக்கு நம்ம மைண்ட்ல வச்சுக்கிட்டு டிமேட் அந்த ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஷேர்ஸ் எப்படி ட்ரேட் பண்றோமோ அந்த மாதிரி அதை ட்ரேட் பண்ணிக்கலாம். அடுத்த கொஸ்டினா இருக்குது, மணப்புரம் ஃபினான்ஸை கன்சிடர் பண்ணலாமா? இப்போ வந்து பேங்கிங் அண்ட் ஃபினான்சியல் ஸ்டாக்ஸ் பார்க்க போறோம். மணப்புரம் ஃபினான்ஸை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ இப்போ மணப்புரம் ஃபினான்ஸை கன்சிடர் பண்ணலாமான்ற கேள்விக்கான ஆன்சர் வந்து பிரைஸ் டு புக் வந்து 1.71 வந்து இருக்கு. அப்படின்னா கொஞ்சம் காஸ்ட்லியா வந்து இருக்கு. புக் வேல்யூவே 190 ரூபாய் தான். பட் ஆனால் பிரைஸ் ட்ரேட் ஆகிறது 324 ரூபாய்க்கு. ஸோ ஒரு 250 ரூபாய்க்கு கீழே போச்சு அப்படின்னா அந்த டைம்ல பார்த்தலாம். இப்போதைக்கு வந்து கொஞ்சம் காஸ்ட்லியா தான் வந்து இருக்கு. முத்தூட் மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனியை பத்தி கேட்டிருக்கீங்க. முத்தூட் மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனியை பொறுத்தல நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இது கன்சிடர் பண்ற ரேஞ்சில் தான் இருக்கு அப்படின்னு சொல்லி 150 ரூபாய்க்கு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஆனா இப்போ 180 ரூபாய்க்கு வந்து இருக்கு. 30 ரூபாய் அது ஏறி இருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ 1.08 வந்து இருக்கு. இப்பவுமே 1-2 மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் வந்து இந்த கம்பெனி டர்ன் ஓவர் ஃபேஸில் தான் வந்து இருக்கு. பட் ஆனா இது வந்து ரொம்ப வந்து மார்க்கெட் கேப் கம்மியா உள்ள ஒரு கம்பெனி. என்பிஎஃப்சியில் அதிகமான எக்ஸ்போஷர் வந்து வச்சிருக்காங்க. ஒருவேளை இப்ப இருக்கிற சூழ்நிலை வந்து இப்ப மார்க்கெட் சூழ்நிலை சரியில்லை, அப்புறம் இங்க எக்கனாமிக் சூழ்நிலையும் வந்து சரியில்லை. அதனால மைக்ரோ ஃபைனான்ஸ் எடுத்த ஆட்கள், அதாவது லோன் எடுத்த ஆட்கள் எல்லாம் திரும்ப கட்டாம விட்டாங்க அப்படின்னா என்பிஎஸ் வந்து திரும்ப வந்து ஏற ஆரம்பிச்சிடும். அதனால இது வந்து ரிஸ்க் இருக்கு, பார்த்து நீங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. அடுத்ததா ஐடிஎஃப்சி பேங்கை பத்தி கேட்டிருக்கீங்க. அது இப்போ என்ன ரேஞ்ச் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. பிரைஸ் டு புக் வந்து 1.26 வந்து இருக்கு. தென் இப்போ கரண்ட் மார்க்கெட் பிரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 68 ரூபாய் வந்து இருக்கு. இப்போதைக்கு ஓரளவுக்கு கன்சிடர் பண்ற ஸ்டேஜில் தான் வந்து இருக்கு. நம்ம கன்சிடர் பண்ணதான் கன்சிடர் பண்ணிக்கலாம். சவுத் இந்தியன் பேங்கை பொறுத்தவரை இப்போ 40 ரூபாய் வந்து இருக்கு. பிரைஸ் டு புக் வேல்யூ வந்து 0.93 வந்து இருக்கு. கன்சிடர் பண்ற ஸ்டேஜில் தான் இருக்கு. க்ரோயிங் பேங்கா வந்து இருக்காங்க. 10,000 கோடி ரூபாய் மார்க்கெட் கேப் வந்து ரீச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஒரு கம்பெனி கன்சிடர் பண்ற ஸ்டேஜில் தான் இருக்கு. அடுத்ததா ரெப்கோ ஹோம் ஃபினான்ஸ் லிமிடெட்ன்ற கம்பெனி 2400 கோடி ரூபாய் தான் மார்க்கெட் கேப். 389 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஒரு ஸ்டாக்கை பொறுத்தல ஃபண்டமெண்டல் சூப்பரா வந்து இருக்கு. அண்டர் வேல்யூடா தான் இருக்கு, அட்ராக்ஷனா தான் இருக்கு. பட் ஆனால் அட்ராக்ஷனா இருக்கு, அண்டர் வேல்யூடா இருக்குன்ற ரீசனால நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா இந்த ஹோம் ஃபினான்ஸ் கம்பெனில பிரச்சனை வந்து இருக்கு. இவங்களுக்கு காம்படிஷன் ஹெவியா வந்து இருக்கு. அது வந்து ஃபர்ஸ்ட் பிரச்சனை. செகண்டா இருக்க பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவங்க வந்து ஃபுல்லாவே தமிழ்நாடு ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இண்டிவிஜுவல் ஆட்களுக்கு தான் அதிகமான லோன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஹோம் ஃபினான்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இண்டிவிஜுவல் பர்சன்ஸ் வந்து நிறைய பேர் கட்டாம வந்துடுறாங்க. அதனால ஸ்டேஜ் 2 அசெட்ஸ் வந்து நிறைய இருக்கு இந்த கம்பெனிக்கு. ஸோ அண்ட் தென் இந்த மாதிரி இங்க ஹோம் ஃபினான்ஸ் கொடுக்குற ரீசனால நிறைய ஹோம் ஃபினான்ஸ் வந்து திரும்ப வராம வந்து போயிருக்கு. என்பிஎஸ் வந்து அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ் எல்லாமே நெகட்டிவா வந்து இருக்கு. தமிழ்நாடுல தான் அதிகமான எக்ஸ்போஷர். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம கன்சிடர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு ஸ்டாக் வந்து இப்போ அண்டர் வேல்யூடா இருந்தாலும் கூட ரொம்ப ரிஸ்க் உள்ள ஒரு கம்பெனியா இருக்கு. அதனால தான் இங்க வேல்யூஷன்ஸ் கம்மியா மேட்ச் ஆகிற மாதிரி இப்போ ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ வேல்யூஷன்ஸ் கரெக்டா இருக்குன்றதுனால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது. அதனால நம்ம ஸ்கிப் பண்ணிக்கிட்டா பெட்டரா இருக்கு. இல்ல அப்படின்னா நீங்க கன்சிடர் பண்ணி பாருங்க. அடுத்ததா நியூ இந்தியா அஷூரன்ஸ் கம்பெனி லிமிடெட். ஸோ இது வந்து ஒரு ஜென்ரல் இன்சூரன்ஸ் கம்பெனி. லைக் வந்து இங்க ஹெல்த் இன்சூரன்ஸும் கூட வந்து ப்ரொவைட் பண்றாங்க. பட் ஆனால் மேக்ஸிமம் இருக்குது ஜென்ரல் இன்சூரன்ஸ்ல தான் வந்து இருக்காங்க. ஸோ இங்க ஜென்ரல் இன்சூரன்ஸ்னு பொறுத்தல இங்க வெஹிக்கிள் கொடுக்கறது, அப்புறம் இண்டஸ்ட்ரிக்கு கொடுக்கறது, ஸோ இந்த மாதிரி பிசினஸ் உள்ள வந்து இருக்காங்க. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டிக்கெல்லாம் கொடுப்பாங்களா, ஸோ அந்த பிசினஸ்க்குள்ள இருக்காங்க. இந்த கம்பெனிக்கு இப்போ அதிகமா வந்து இங்க நேச்சுரல் டிசாஸ்டர் வந்து நடக்குது. அதனால இங்க ஃபிளட், ஆக்சிடென்ட்ஸ் இந்த மாதிரி விஷயம் நிறைய வந்து நடக்குது. அண்ட் இப்போ இருக்கிற ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் வந்து சரியில்லாம வேற இருக்கு.
ஸோ இந்த ஒரு கம்பெனி பொறுத்தல ஒரு பிஎஸ்சி கம்பெனி தான், ஜெனரல் இன்சூரன்ஸ்க்காக இருக்கிற ஒரு பிஎஸ்சி கம்பெனி, பெரிய கம்பெனி. பட் ஆனா எதுக்கும் காம்படிஷன் ஹெவியா வந்திருக்கு. டாடா இருக்காங்க, பஜாஜ்லாம் இருக்காங்க ஜெனரல் இன்சூரன்ஸ் கொடுக்கறதுக்கு. ஸோ இந்த ஒரு ஸ்டாக்குமே இப்போ நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஏன் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் ட்ரெடிஷனலான ஒரு கம்பெனியா வந்து இருப்பாங்க. பிஎஸ்சி இன்சூரன்ஸ் கம்பெனின்னு இருக்கிற ரீசனால கொஞ்சம் வந்து அக்ரெசிவான குரோத் இருக்குமான்ற கேள்வி வந்து இருக்கு. அடுத்ததா கல்யாண் ஜுவல்லர்ஸ் இந்தியா லிமிடெட் 352 ரூபாய்க்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பிரைஸ் ரேட்டிங்ஸ் வந்து 26 வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு ஜுவல்லர் கம்பெனியை பொறுத்தல நான் இன்னும் டீடைலா ஒர்க் அவுட் பண்ணணும். ஏன் அப்படின்னா இங்க பிரைஸ் ரேட்டிங்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு. இப்போ அந்த ஒரு மே மந்தோட அந்த ஒரு ஏர்னிங்ஸ் வந்து வெளியே வந்ததா, அந்த ஒரு ஏர்னிங்ஸ்ல வந்து இபிஎஸ் வந்து ஏறி இருக்கு. அதனால வந்து பிரைஸ் ரேட்டிங்ஸ் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ இப்போ இருக்க வேல்யூஷன்ஸ்க்கு ஓரளவுக்கு டீசென்டா இருக்க மாதிரி தான் இருக்கு. ஸோ அதனால கன்சிடர் பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டு நாளைக்கான வீடியோல வந்து நம்ம முடிஞ்சா டிஸ்கஸ் பண்ணுவோம். அடுத்ததா கூபிட் லிமிடெட் கம்பெனி. இந்த ஒரு கம்பெனியோட பிரைஸ் ரேட்டிங்ஸ் 149 இருக்கு. ஸோ கண்டிப்பா ஸ்கிப் பண்ண வேண்டியதா தான் இருக்கு. அடுத்ததா கேஇசி இன்டர்நேஷனல் லிமிடெட் கம்பெனி. பிரைஸ் ரேட்டிங்ஸ் வந்து இங்க 19 வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு கம்பெனில இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த கம்பெனியோட பிசினஸ் மார்ஜின் தான் இந்த கம்பெனிக்கு இருக்க பெரிய பிரச்சனையா வந்து இருக்கு. பிசினஸ் மார்ஜின் வந்து பார்த்தோம் அப்படின்னா எபிட்டா வந்து 7% வந்து இருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனி அதிகமான டெப்ட் வந்து மெயின்டைன் பண்றாங்க. 6,700 கோடி ரூபாய்க்கான டெப்ட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அக்செப்டன்ஸ் டெப்ஸுமே அதிகமாக தான் வந்து இருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனி வந்து அப் ஃப்ரண்டாவே அதிகமான ஸ்பெண்டிங் வந்து பண்றாங்க. கிளைண்ட் பேமெண்ட்ஸ் வந்து டிலே ஆகுது. ஃபுல்லாவே வந்து இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல வேற இருக்காங்களா, அதனால இங்க வந்து இப்போ லாஜிஸ்டிக் இஷ்யூஸ் வேற இருக்கு. அதாவது இந்த சப்ளை செயின் இஷ்யூஸ் வேற இருக்கு. ஸோ அண்ட் தென் இந்த கம்பெனியுமே இங்க இன்டர்நேஷனல் பிசினஸ்ல வந்து இருக்காங்க. மிடில் ஈஸ்ட்ல அதிகமான பிரசன்ஸ்ல வந்து இருக்காங்க. நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. அந்த இடத்துல லேபர் ஷார்டேஜ் வந்து இருக்கு. ஸோ இதுல எல்லாத்தையுமே எப்படி இங்க டேக்கிள் பண்ணி எடுத்துட்டு வர போறாங்கன்றது வந்து தெரியல. ஸோ வந்து ப்ரெஷரா தான் வந்து இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி இப்போ வந்து பிரைஸ் வந்து விழுந்திருக்கு. ஸோ அது இந்த டைம்ல ரிஸ்க் எடுக்கிறது கொஞ்சம் வந்து டேஞ்சர் தான். ஸோ அதை நீங்க பார்த்து எடுக்கிறது பெட்டரா வந்து இருக்கு. அடுத்த கம்பெனி எக்ஸிகாம் டெலி சிஸ்டம்ஸ் லிமிடெட்ன்ற கம்பெனி வந்து இருக்கு. 158 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த ஒரு கம்பெனி. ஸோ இந்த ஒரு கம்பெனில நிறைய பிரச்சனை வந்து இருக்கு. லாஸ்ட் ஒரு நாள்ல வந்து 15% வந்து ஏறிச்சு. அதாவது ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட்ல 15% கிட்ட வந்து ஏறிச்சு. அதனால இந்த ஒரு ஸ்டாக்கை பத்தி நியூஸ் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த ஒரு ஸ்டாக்கை பொறுத்தவரை என்ன அப்படின்னா Q4 ரிசல்ட்ஸ் நல்லா இருந்துச்சு. இவி சார்ஜிங் பிசினஸ்ல எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து வச்சிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் நடக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அப்புறம் ரெவன்யூ growth நல்லா வந்திருக்கு. இவி சார்ஜிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல நம்பிக்கை வந்து வச்சிருக்காங்க. அப்புறம் லித்தியம் பேட்டரி சிஸ்டம், அப்புறம் வந்து கிரிட்டிக்கல் பவர் சிஸ்டம்ஸ் மேல நம்பிக்கை வந்து வச்சிருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஹைதராபாத்ல புது மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டியை வந்து ஓப்பன் பண்ண போதா சொல்லியிருந்தாங்க. இதனால இந்த கம்பெனியோட இன்வெஸ்டர் அட்ராக்ஷன் வந்து ஏறி இந்த ஸ்டாக் வந்து நேற்றுக்கு நல்லா 15% ஏறிச்சு. பட் ஆனால் இந்த ஒரு கம்பெனி ஸ்டில் லாஸ் மேக்கிங் கம்பெனி தான். நெகட்டிவான இபிஎஸ், நெகட்டிவான ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ், வீக் ப்ராஃபிட்டபிலிட்டி. அண்ட் தென் இந்த ஒரு கம்பெனி ஹை வாலட்டிலிட்டியா வந்து இருக்கும். ஏன் அப்படின்னா 2000 கோடி ரூபாய் தான் மார்க்கெட் கேப். ஸோ அதிகமாக கீழே இருக்கும், அதிகமாக ஏறவும் செய்யும். ஸோ இந்த ஒரு கம்பெனி பக்கம் போகாம இருக்கிறதே பெட்டரா இருக்கு. அடுத்த கம்பெனியா ஃபினாலெக்ஸ் கேபிள்ஸை பத்தி கேட்டிருக்கீங்க. இதை பத்தி டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கொடுங்க. அதாவது இந்த கம்பெனியை பத்தி டீடைலா அனாலிசிஸ் பண்ணிட்டு ஒரு வீடியோ ஒன்று போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸ் அப்புறம் ஃபினாலெக்ஸ் கேபிள்ஸ். நாளைக்கான நாள்ல இந்த ரெண்டு ஸ்டாக்ல எந்த ஒரு வீடியோ வந்து போடலாம் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்போதைக்கு இந்த ரெண்டு ஸ்டாக்கை பொறுத்தல கன்சிடர் பண்ற ஸ்டேஜில் இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா வாட்ச் லிஸ்ட்ல வந்து வைக்கலாம். கன்சிடர் பண்ற ரேஞ்சில் தான் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் வந்து ஓரளவுக்கு ஓகேவா தான் இருக்கு. பட் ஆனால் ஃபியூச்சர் பொட்டன்ஷியல் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கன்சிடர் பண்ணும்போது பெட்டரா இருக்கு. ஃபினாலெக்ஸ் கேபிள்ஸ் வந்து கொஞ்சம் கீழே இறங்கிச்சு அப்படின்னா நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். கல்யாண் ஜுவல்லர்ஸும் கொஞ்சம் கீழே இறங்கிச்சு அப்படின்னா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ இது ரெண்டு பத்தியுமே டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். அண்ட் தென் இந்த ரெண்டு கம்பெனில எது வேணும்ன்றதை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. அடுத்த கம்பெனி ரிலையன்ஸ் பவர் லிமிடெட்ன்ற கம்பெனி 27 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இந்த ஒரு கம்பெனி பக்கம் போகாம இருக்கிறது பெட்டரா வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கு. இன்னும் நெகட்டிவா தான் இந்த கம்பெனி வந்து இருக்காங்க. கடனும் அதிகமாக உள்ள கம்பெனியா இருக்காங்க. அடுத்த கம்பெனியா பிஜின்விட் கம்பெனி. இந்த கம்பெனில ஃபர்ஸ்ட் கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா இங்க ரீட்டைல் பப்ளிக் வந்து 60% மேல வந்து ஸ்டேக் ஓன் பண்றாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ல என்ன மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் நம்ம எடுத்தோம் அப்படின்னா இங்க ரீட்டைல் அண்ட் தென் பப்ளிக் நீங்க சொன்ன மாதிரி 60% மேல வந்து வச்சிருக்காங்க. அதுக்கடுத்து தான் வந்து இருக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் அதிகமா வந்து வச்சிருக்காங்க. அதுக்கடுத்து தான் இங்க எஃப்ஐஎஸ் அப்புறம் டிஐஸ் எல்லாம் வந்து வச்சிருக்காங்க. இந்த ஒரு கம்பெனில ரீட்டைல் போர்ஷன் எவ்வளவு இருக்கு அப்படின்னு எக்ஸாக்டா பார்த்தோம் அப்படின்னா 10-13% தான் இருக்கு. மீதி இருக்க அந்த 50% இருக்கு பாத்தீங்களா, அந்த ஒரு அமௌண்ட் ஃபுல்லாவே வந்து இந்த நான் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அவங்க கிட்ட தான் வந்து இருக்கு. அதாவது பெரிய பெரிய கார்பரேட் பாடிஸ் கிட்ட தான் வந்து வச்சிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஒரு கம்பெனியோட ஷேர் ஹோல்டிங் பட்டன். இதுல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது. இந்த ஒரு கம்பெனி நல்ல ஒரு ஷேர் ஹோல்டிங் பட்டன் தான் மெயின்டைன் பண்றாங்க. சரி, ஓகே. இந்த ஒரு கம்பெனி இப்ப டிவிடெண்ட் வந்து பார்ப்போம். 13% டிவிடெண்ட் வந்து காமிக்குது அப்படின்னா இந்த ஒரு கம்பெனி எப்பயுமே வந்து 3% டிவிடெண்ட் வந்து கொடுத்துட்டே வந்துருவாங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு 4 குவார்டருக்குமே 3% டிவிடெண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கொடுக்கும்போது பிரைஸ் வந்து 120 ரூபாய் இருக்கும்போது நமக்கு வந்து டிவிடெண்ட் ஈல்டு பர்சன்டேஜ் வந்து கம்மியா இருக்கும். பட் ஆனால் இப்போ வந்து பிரைஸ் 92 ரூபாய் இருக்க ரீசனால டிவிடெண்ட் ஈல்டு பர்சன்டேஜ் அதிகமா இருக்கு. நமக்கு டிவிடெண்ட் வந்து ரிசீவ் வந்து ஆயிடும். ஸோ இந்த ஒரு கம்பெனி இன்னும் டிவிடெண்ட் பர்பஸ்க்காக கன்சிடர் பண்ணுறதுக்கு பெட்டரா தான் வந்து இருக்கு. டிவிடெண்ட் வந்து நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். அடுத்த கம்பெனி அசோக் லேலண்ட் கம்பெனியை பத்தி கேட்டிருக்கீங்க. அப்புறம் டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியலையும் வந்து கேட்டிருக்கீங்க. ஸோ இந்த ரெண்டு கம்பெனியுமே பார்த்தோம் அப்படின்னா பிரைஸ் ரேட்டிங்ஸ் ஆல்மோஸ்ட் ஒன்னா தான் வந்து இருக்கு. 25, 26 அப்படின்ற மாதிரி தான் வந்து இருக்கு. பிரைஸ் பார்த்தால் இங்க அசோக் லேலண்ட் வந்து 158 ரூபாய்க்கு வந்திருக்கு. இங்க டாடா மோட்டார்ஸை பொறுத்தளவுல இங்க வந்து 383 ரூபாய் வந்திருக்கு. இப்போ டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கல் லிமிடெட் எடுத்தோம் அப்படின்னா நிறைய பேரோட ஆவரேஜ் பிரைஸ் வந்து 400, 410 வந்து இருக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அசோக் லேலண்டோட பிரைஸ் ரேட்டிங்ஸும் அந்த நீங்க டாடா மோட்டார்ஸோட பிரைஸ் ரேட்டிங்ஸும் இங்க சேமா தானே இருக்கு. என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இப்போதுக்கு கிளியரான ஆன்சர் சொல்லணும் அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிளோட அந்த ஒரு கடன் வந்து பார்க்கும்போது 0.44 தான். அண்ட் தென் இந்த கம்பெனி கிட்ட ஃப்ரீ கிளாஸும் அதிகமா வந்து இருக்கு. யார்கிட்ட அப்படின்னா டாடா மோட்டார்ஸ் கிட்ட. பட் ஆனால் அசோக் லேலண்ட் கிட்ட கொஞ்சம் கடன் வந்து இருக்கு. அவங்க அதிகமாக கடன் வந்து ரீபே வந்து பண்ணணும். மார்க்கெட் கேப் வைஸ் பார்த்தோம்னா கூட 1,41,000 கோடி ரூபாய் மார்க்கெட் கேப் டாடா மோட்டார்ஸ் இருக்கு. அசோக் லேலண்ட் கம்பெனியோட மார்க்கெட் கேப் வந்து 1 லட்சம் கோடி ரூபாய் கம்மியா தான் வந்து இருக்கு.
அண்ட் தென் மார்க்கெட் ஷேர் அதிகமாக ஓன் பண்ணது டாடா மோட்டர்ஸ் தான். அண்ட் தென் இவாக்கா வந்து அக்யூசியேஷன் பண்ண போது டாடா மோட்டர்ஸ் தான். அண்ட் தென் இவாக்கா அக்யூசியேஷன் பண்ணும்போது இந்த கம்பெனிக்கு இங்க டெப்ட் ஈக்விட்டி வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா கடன் வாங்கி அக்யூசியேஷன் வந்து பண்ணாங்க. மேக்ஸிமம் இன்டர்னல் ஃபண்டிங்ஸ் மூலமே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனால் பேங்க்ஸ் கிட்டே அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த ஒரு கம்பெனி கடன் வந்து போகும். பட் ஆனால் இவாக்கா அக்யூசியேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா டாப் குளோபல் பிளேயரா வந்து மாறிடுவாங்க, ஆட்டோமொபைல் பிளேயரா. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கம்பெனி ஒரு பெரிய பிளஸ் தான் வந்து இருக்கும் போது. அதனால எல்லா மெட்ரிக்ஸ்லயும் பார்க்கும்போது டாடா மோட்டர்ஸ் இந்த ஒரு பிரைஸ் ரேஞ்ச் கன்சிடர் பண்ணது ஓகேவா இருக்கு. அசோக் லேலண்ட் வந்து இன்னும் கொஞ்சம் கீழே இறங்குது அப்படின்னு கன்சிடர் பண்ணோம்னா பெட்டரா வந்திருக்கும். பட் ஆனால் அதுவுமே நல்ல கம்பெனி தான். கொஞ்சம் கீழே இறங்கும்போது கன்சிடர் பண்ணும்போது பெட்டரா இருக்கும். ஏன் அப்படின்னா அதுல இந்த அளவுக்கான அந்த ஒரு அக்ரெசிவான மூவ்மெண்ட் இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து கிடையாது. ஃப்ரீ கிளாஸும் அந்த அளவுக்கு பெருசா வந்து கிடையாது. ஸோ அதனால அதை நம்ம பார்த்து தான் கன்சிடர் பண்ணணும். அடுத்ததா மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா லிமிடெட் கம்பெனி. ஸ்டாக் பிரைஸ் வந்து 21 வந்து இருக்கு. இதுவுமே வந்து நம்ம கன்சிடர் பண்ற ஸ்டேஜில் தான் இருக்கு. 3081 வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து இங்க கன்சிடர் பண்றதா கன்சிடர் பண்ணிக்கலாம். கன்சிடர் பண்ற ஸ்டேஜில் தான் இருக்கு. ஏத்தர் எனர்ஜி லிமிடெட் கம்பெனி 884 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு கம்பெனி கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஏன் அப்படின்னா இந்த ஒரு கம்பெனி ஸ்டில் லாஸ் மேக்கிங் கம்பெனியா தான் வந்து இருக்காங்க. அதிகமான வந்து ஏர்னிங்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னவோ வந்து உண்மை. ரெவன்யூ வந்து ஏறிட்டு இருக்கு, சேல்ஸ் வந்து நல்லா நடந்துட்டு இருக்கு. பட் ஆனால் ஸ்டில் லாஸ் மேக்கிங் கம்பெனியா இருக்காங்க. பிரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து அதிகமா இருக்கு. இங்க ஐபிஓ பிரைஸோட டபுள் த அமௌண்ட் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. அதனால நம்ம வெயிட் பண்ணியே பார்ப்போம். அடுத்த சென்சார் டெக்னாலஜிஸ் லிமிடெட் ஐடி கம்பெனிஸ் பத்தி நிறைய கொஸ்டின் வந்திருக்கு. சென்சார் டெக் வந்து இங்க பிரைஸ் ஏர்னிங்ஸ் வந்து 14 வந்து இருக்கு. பிர்லா சாஃப்ட் வந்து 16.8 வந்து இருக்கு. ஸோ எல்லா வந்து ஒரு மேக்ஸிமம் அந்த மிட் ஐடி கம்பெனிஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களோட கம்பெனிஸ் எல்லாமே இங்க பிரைஸ் ஏர்னிங்ஸ் கம்மியாக தான் வந்து இருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்ஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்ற கேள்வி வந்து இருக்கு. மெயினா சென்சார் அண்ட் தென் பிர்லா சாஃப்ட் பத்தி கேட்டிருக்கீங்க. இந்த ரெண்டு கம்பெனியை பொறுத்தல இருக்கிற அந்த ஒரு ஐடியில் என்ன பிரச்சனை அதே பிரச்சனை தான் இங்கே வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ட்ரெடிஷனல் ஐடி சர்வீஸோட ரெவன்யூ வந்து கம்மி ஆயிட்டு இருக்கு. அந்த குளோபல் லெவல் ஐடி ஸ்பெண்டிங் ஸ்லோ டவுன் ஆயிட்டு இருக்கு. அதனால இந்த ஒரு கம்பெனி அஃபெக்ட்ல வந்து இருக்காங்க. ஸோ பிரைஸ் ஏறினதுல இருந்து இறங்கிட்டு வருது. இங்க டாப் 4 பிளேயர்ஸ்ல மட்டும் நம்ம ஏன் பெட் எடுக்கிறோம் அப்படின்னா அவங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல என்ன மாதிரியான ரெவன்யூ காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா வந்து டிக்ளேர் பண்றாங்க. HCL Tech, TCS எல்லாம் வந்து டிக்ளேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்ஃபோசிஸ் டிக்ளேர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விப்ரோ கம்பெனி ஒன்றும் ஏஐல இருந்து அதிகமான ரெவன்யூ மேக் பண்ண ஆரம்பிக்கல. அது ஒன்றும் தனியாக காமிக்க ஆரம்பிக்கல. மற்றபடி மீதி இருக்க டாப் 3 பிளேயர்ஸ் எல்லாமே காமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி இந்த சென்சார் டெக் இல்ல அப்படின்னா பிர்லா சாஃப்ட் மாதிரி கம்பெனிஸ் எல்லாமே எவ்வளவு ஏஐல இருந்து ரெவன்யூ மேக் பண்றாங்கன்றது தனியாக காமிக்கும் போது உங்களுக்கு வந்து பெட்டரா இருக்கும். இல்ல அப்படின்னா ட்ரெடிஷனல் ஐடி சர்வீசஸே இப்போ வந்து பிரச்சனையில இருக்கு. நீங்களும் பிரச்சனை போய் சிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதை பார்த்து நீங்க கன்சிடர் பண்ணா பெட்டரா இருக்கும். அடுத்ததான் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி கம்பெனி. இந்த ஒரு கம்பெனியில ப்ரெஷர் ஒன்றும் அப்படியே தான் வந்து இருக்கு. ஸோ அதனால இது வந்து இன்னும் டேஞ்சர் மோட்ல தான் வந்து இருக்கு. இன்னும் பிசினஸ் வந்து டர்ன் அரௌண்ட் வந்து ஆகல. ஸோ அதனால இது வந்து ரொம்ப ஹை ரிஸ்கா தான் வந்து இருக்கு. ஸோ ஸ்கிப் பண்ணிதான் பெட்டரா வந்து இருக்கு ஒரு புது இன்வெஸ்டா வந்து பார்க்கும்போது. ஸோ அதனால நீங்க ஸ்கிப் பண்றதே நீங்க வந்து கன்சிடர் பண்ணிக்கோங்க. இல்ல நீங்க வந்து கன்சிடர் பண்ண போறீங்க அப்படின்னா ஹை ரிஸ்க் கேரிவர்டா இருக்கும். அதனால நீங்க பார்த்து கன்சிடர் பண்ணிக்க. அடுத்தது டிரான்ஸ் இந்தியா ரியல் எஸ்டேட் லிமிடெட்ன்ற கம்பெனி. இந்த ஒரு கம்பெனி மார்க்கெட் கேப்பே ஒரு 600 கோடி ரூபாய் தான். ஸோ ஹைலி வாலட்ல தான் வந்து இருக்கும். நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து உள்ள வந்தாங்க அப்படின்னா ஈஸியா பம்ப் நம்ம வந்து பண்ணிடுவாங்க. அதனால இந்த கம்பெனி பக்கம் போகாம இருக்கிறதே பெட்டரா இருக்கு. அடுத்ததான் எம்டேர் டெக்னாலஜிஸ் லிமிடெட்ன்ற கம்பெனி. லாஸ்ட் ஒரு 1 இயர்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா சரியான குரோத்ல வந்து இந்த ஒரு கம்பெனி வந்து ஏறிக்கிட்டே வந்துட்டு இருக்கு. கிட்டத்தட்ட வந்து இந்த ஒரு கம்பெனி லாஸ்ட் ஒரு 1 இயர்ல 1600 ரூபாய் இருந்து இப்போ கிட்டத்தட்ட 8000 ரூபாய்க்கு வந்து வந்துருச்சு. ஸோ நல்ல ஒரு குரோத் வந்திருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த கம்பெனி இருக்க பிசினஸ் ஏரோஸ்பேஸ்ல வந்து இருக்காங்க. ஸோ டிஃபென்ஸ் ஏரோஸ்பேஸ்ல இருக்காங்க மெயினா. ஸோ அதனால தான் இந்த கம்பெனிக்கு வந்து ஒரு பெரிய பிளஸ் வந்து இருக்கு. ஏன் அப்படின்னா இப்போ நடக்கிற போர் சூழல் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதே மாதிரி போர் சூழல் வந்து கண்டினியூ ஆகும்போது எல்லா கண்ட்ரியோட அந்த ஒரு ஏரோ டிஃபென்ஸ் அந்த ஒரு எப்படி இருக்கு அப்படின்றது வந்து மெயினா இருக்கு. அதனால நம்ம இந்தியா மாதிரி கண்ட்ரியுமே யூனியன் பட்ஜெட்ல வந்து டிஃபென்ஸ்க்காக அதிகமா வந்து அமௌண்ட் வந்து ஒதுக்குவாங்க. அதுலயும் மெயினா ஏரோஸ்பேஸ்க்கு ஒதுக்குவாங்க, நேவிக்கு ஒதுக்குவாங்க. அந்த மாதிரி ஏரோஸ்பேஸ்ல ஒதுக்கும் போது இந்த கம்பெனிஸ்க்கு அதிகமான ஆர்டர்ஸ் வந்து வரும். அதனால இந்த ஒரு கம்பெனியோட ஸ்டாக் வந்து ஏற்றிருக்காங்க. பிரைஸ் ரேஞ்ச் வந்து 253 வந்து இருக்கு. ரொம்ப காஸ்ட்லி. அதனால இந்த கம்பெனி பக்கம் போகாம இருக்கிறதே பெட்டரா இருக்கு. அடுத்த கம்பெனி டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில ட்ரைடன்ட் லிமிடெட்ன்ற கம்பெனியை பத்தி கேட்டிருக்கீங்க. பிரைஸ் ரேஞ்ச் வந்து இங்க 33 வந்திருக்கு. பிரைஸ் வந்து 24 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு கம்பெனியை பொறுத்தவரை இப்போதைக்கு நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கறது பெட்டரா இருக்கு. ஏன் அப்படின்னா ஆவரேஜாவே இந்த ஒரு கம்பெனி வந்து 35 இல்ல அப்படின்னா 40 பிரைஸ் ரேஞ்ச்ல தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். இப்போ 33 வந்து இருக்கு. இன்னும் கொஞ்சம் கீழே இறங்குதுன்ற நம்ம பார்க்கணும் அப்படின்னா பெட்டரா இருக்கு. அண்ட் தென் இந்த ஒரு பிரைஸ் வந்து 22, 34 இருக்கு. ரீசனால இது வந்து ஒரு பெரிய கேப் கம்பெனி கிடையாது. 12,000 கோடி ரூபாய் மார்க்கெட் கேப் உள்ள ஒரு கம்பெனியா தான் வந்து இருக்காங்க. ஸோ நார்த் இந்தியாவில் அதிகமான பிரசன்ஸ் வந்து இருக்காங்க. ஸோ இந்த ஒரு கம்பெனி பேப்பர் மேனுஃபேக்சரிங்ல சூப்பராக தான் வந்து செயல்பட்டு இருக்காங்க. ஸோ பெட்ஷீட்லையும் அதிகமான வந்து செயல்பட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு கம்பெனி இன்னும் கொஞ்சம் நம்ம பிரைஸ் கரெக்ட் ஆகட்டும், அந்த டைம்ல வந்து பார்த்துக்கலாம். அடுத்த கம்பெனியா பாரதி ஏர்டெல் கம்பெனி வந்து இருக்கு. 1800 ரூபாய் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு கம்பெனியோட பிரைஸ் வந்து 40 கிட்ட வந்து இருக்கு. ஸோ இந்த ஒரு கம்பெனியை பொறுத்தவரை நல்ல ஒரு கம்பெனி தான். ஸோ இது அவங்க வந்து டாப் 2 பிளேயராக வர இருக்காங்க. அதாவது நம்மளோட இந்தியாவில் மார்க்கெட் கேப்பைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா பெரிய கம்பெனியா பாரதி ஏர்டெல் வந்து இருக்காங்க. டாப் 2லயே வந்து இருக்காங்க. ரிலையன்ஸ்க்கு அடுத்த கம்பெனியா இருக்காங்க. எல்லாமே ஓகே தான். பட் ஆனால் வேல்யூஷன்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் சீப்பா கிடைச்சு அப்படின்னா பெட்டரா இருக்கும். இப்போ வந்து 1871 ரூபாய் ட்ரேட் ஆயிட்டு இருக்கும். இன்னும் கொஞ்சம் கீழே இறங்குச்சு அப்படின்னா பெட்டரா வந்து இருக்கும். இந்த கம்பெனியோட ஃபண்டமெண்டல்ஸை பொறுத்தவரை இப்போதைக்கு ஓரளவுக்கு வேல்யூஷன்ஸ் வந்து நல்லா தான் இருக்க மாதிரி இருக்கு. பட் ஆனாலும் இன்னும் கொஞ்சம் பிரைஸ் கம்மியாக கிடைக்குமோ நமக்கு வந்து பெட்டரா இருக்கும். ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கான ஓவரால் நீங்க கேட்டிருந்த ஸ்டாக்ஸ் கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸா வந்து இருக்கு. ஸோ இதை தாண்டி எதனா ஸ்டாக்ஸ் வந்து மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் சாட்டர்டே இல்லை அப்படின்னா சண்டேல பார்ப்போம். நாளைக்கான வீடியோ வந்து ஃபினாலெக்ஸா இல்லை அப்படின்னா கல்யாண் ஜுவல்லர்ஸான்றதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நாளைக்கு அதை வந்து டீட்டெயிலாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு நம்ம வந்து வீடியோ வந்து மேக் பண்ணுவோம். இல்ல வேற எதனா ஸ்டாக்கை பத்தி பேசணும் அப்படின்னா அதையும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லுங்க. ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கான ஓவரால் வீடியோ. அண்ட் தென் நிறைய பேர் வந்து இன்னமும் அந்த கம்பெனி நேம் வந்து சைட்ல ஆட் பண்றதை பத்திலாம் அதை சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அது வந்து நான் நோட் பண்ணிட்டு தான் வந்து இருக்கேன். ஸோ ஒன்னொன்னா அந்த அப்டேட் வந்து பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் அப்டேட் பண்ணிட்டு நம்ம வந்து இதை அப்டேட் பண்ணுவோம்.
இப்போதைக்கு டைம் ஸ்டாம்ப்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த டைம் ஸ்டாம்ப் வந்து நீங்க வந்து வீடியோ பாஸ் பண்ணீங்க அப்படின்னா கீழே வந்து நம்ம என்ன ஸ்டாக்கை பத்தி பேசிட்டு இருக்கோம் அப்படின்ற டீடைல் வந்து உங்களுக்கு காமிக்கும். இல்லை அப்படின்னா நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல போய் டைம் ஸ்டாம்ப் வந்து இருக்கும். ஒன்னொன்னா நீங்க வந்து செலக்ட் பண்ணி கூட நீங்க பாத்துக்கலாம். என்ன ஸ்டாக் பத்தி பேசுறோம் அப்படின்றத நீங்க வந்து பாத்துக்கலாம். இப்போதைக்கு இதுதான் இருக்கிற அப்டேட்டா வந்திருக்கு. அந்த நிறைய பேர் வந்து இன்னும் அப்டேட்ஸ் வந்து நிறைய சொல்லிட்டு இருக்கீங்க. சேனல் சஜஷன்ஸ் வந்து நிறைய போயிட்டு இருக்கு. ஸோ அதையுமே நம்ம வந்து நோட் பண்ணிட்டு தான் வந்து இருக்கும். அண்ட் தென் நம்மளோட நேம் வந்து சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் நிறைய நேம் வந்து சஜஸ்ட் பண்ணீங்க. ஸோ அதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு நேம் சேஞ்சஸ் என்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து பார்ப்போம். ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கான வீடியோ. அடுத்த வீடியோவில் வந்து சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.